Question number 6. Two wires are made of the same material and have the same volume. The first wire has cross-sectional area A and the second wire has a cross-sectional area 3A. If the length of the first wire is increased by del L on applying a force F, how much force is needed to stretch the second wire by the same amount? 2018 கேட்டிருக்காங்க. ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க கரெக்டாக. இப்போ இந்த கொஸ்டினை எப்படி ப்ரொசீட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 2 ஒயர் இருக்குது, ரெண்டுமே சேம் மெட்டீரியலில் செஞ்சுருக்காங்க, ரெண்டுத்துக்கும் வால்யூம் சேம். கிராஸ் செக்ஷனல் ஏரியா மட்டும் டிஃப்ரெண்ட். இது ஏனா அது 3A. வால்யூம்னா என்ன? எவ்வளோ குவான்டிட்டி இதில் ஃபில் பண்ண முடியுமோ அதுதான் நம்ம வால்யூம்னு சொல்லுவோம். இப்போ நான் 1 லிட்டர் வாட்டர் எடுத்துக்கிறேன்னா இது ரெண்டுத்துலேயுமே 1 லிட்டர் வாட்டர் என்னால் ஃபில் பண்ண முடியும். என்ன டிஃப்ரென்ஸ்? இதோட அகலம் பெருசாக இருக்குது, இதோட அகலம் சின்னதாக இருக்குது. அதை கிராஸ் செக்ஷனல் ஏரியா A 3A, அவ்வளோதான். இப்போ இந்த ஒயரில் எஃப்ங்கிற ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறப்போ லென்த்தில் கொஞ்சம் சேஞ்சஸ் ஏற்படுது. அதே அமௌண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இங்கேயும் ஏற்படணும் அப்படின்னா நான் எவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணணுங்கிறது கொஸ்டின். ஓகேவா? ஸோ எஃப் டேஷ்னு எடுத்துக்கிறோம் இந்த செகண்ட் ஒயருக்கு. சரி, இப்போது இவங்க 2 பேரோட லென்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ 3Aன்னு கிராஸ் செக்ஷன் இருந்ததுன்னா அதோட லென்த் Lஆக இருக்கும். ஏ கிராஸ் செக்ஷன் இருக்க ஒயருக்கு அதோட லென்த் 3Lஆக இருக்கும். இது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா மேக்ஸ்க்கு போகிறோம். இப்போ ரெண்டுத்துக்கும் வால்யூம் சேம்னு சொன்னாங்க இல்லையா? ஸோ வால்யூம் ஆஃப் அ சிலிண்டர் ஃபார்ம்லாம் எடுத்துக்கோங்க, πr²h. இப்போ இது ரெண்டுத்துக்கும் நான் அப்ளை பண்ணுறப்போ பை ஃபஸ்ட்டு ஒனுக்கு r1² h1 போடுறேன், செகண்ட் ஒனுக்கு πr2² h2 போடுறேன். இது சிலிண்டராக பார்த்தா இங்கே அவங்க லென்த்துன்னு சொல்கிறது ஹைட்டு, கரெக்டாக? அப்போது இந்த இடத்துல ஹைட்டுங்கிறது இந்த ஒயரோட லென்த்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். பை கேன்சல் பண்ணிடலாம். நமக்கு ஆரோட வேல்யூ தெரியாது இல்லையா? ஆறுங்கிறது இப்போது இந்த கிராஸ் செக்ஷன் சர்க்கிள் மாதிரி இருக்கிறதுனால ஏரியா ஆஃப் அ சர்க்கிள் ஃபார்முலா எடுத்துக்கிறோம், πr². இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? செகண்ட் ஒயரோட ஏரியா எப்படி இருக்குன்னா ஃபஸ்ட்டு ஒன்னோட ஏரியாவில் 3 டைம்ஸ் இருக்குது. அப்போது πr2² = 3 டைம்ஸ் ஆஃப் πr1². ஓகேவா? ஸோ பை கேன்சல் பண்ணிவிடுங்க. அப்போ r2² = 3r1² வருதா? ஸோ இந்த ஈக்குவேஷனில் r2² பதிலாக 3r1² போடுறேன், அவ்வளோதான். ஸோ r1² கேன்சல் பண்ணோன்னா h1 = 3 × h2. இதை லென்த்தாக மாற்றிக்கிட்டிங்கன்னா L1 = 3 × L2. இதோட மீனிங் என்னென்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன்னுக்கு அதாவது L1 3 × L2 தானே, அது L2 செகண்ட் ஒயருக்கு நீங்கள் என்ன லென்த் எடுக்கிறீங்களோ அதில் 3 டைம்ஸ் ஃபஸ்ட்டு ஒயரோட லென்த்தாக இருக்கும். இங்கே நான் Lன்னு எடுத்தேன்னா அதோட 3 டைம்ஸ் 3 × Lங்கிறது ஃபஸ்ட் ஒயரோட லென்த், அவ்வளோதான். ஸோ நீங்கள் இதை ஜஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஓகே, ஸோ யங்ஸ் மாடல் ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம சேஞ்ச் இன் லென்த் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ F × L / A × del L. ஸோ del L மாற்றுறப்போ இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் வருமா? ஸோ 2 ஃபோர்ஸ் = F / AY, லென்த் இங்கே 3Lன்னு எடுத்துட்டோம். செகண்ட் ஒயரில் பாருங்கள், F' / 3A × Y, லென்த் Lன்னு எடுத்துட்டிங்க, கரெக்டாக? ஸோ இந்த எஃப்பை தவிர பேலன்ஸ் இருக்க டேர்மை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபோர்ஸை ஈக்குவல் பண்ணிடலாம். இங்கே 3AY இருக்குது, இங்கே இல்லை. ஸோ பேஸில் 3 வேணும் அப்படின்னா நம்ம மேலேயும் கீழேயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம், கரெக்டாக? ஸோ 3 × 3 அப்படி போடுறப்போ என்ன ஆகும்? ஸோ L 3AY கேன்சல் ஆகிடுச்சுன்னா L 3AY கேன்சல் ஆகிடுச்சுன்னா பேலன்ஸ் இருக்கிறது 3 3s are 9F = F', கரெக்டாக? அப்போ F'ங்கிற ஃபோர்ஸ் எவ்வளோ கொடுக்க வேண்டியிருக்கோன்னா ஃபஸ்ட்டு ஒயரில் கொடுத்த ஃபோர்ஸை விட 9 டைம்ஸ். ஸோ F' = 9 டைம்ஸ் ஆஃப் F.